உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து திரௌபதி 2 என்ன மாதிரியான படம் அப்படின்னு எல்லாருமே நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹைப் அந்த படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு விதத்தில் பார்த்தா சின்மை இந்த படத்துக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம தெரியாமல் பாடிட்டோன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதனால் அவங்க வந்து நான் தெரியாமல் பாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா மொத்தமாக குடும்பம். ஆமாம், நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் தெரியாத பொண்ணா, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? வைரமுத்து அப்படின்னு அவ்வளோ பெரிய கவிஞர் மேலே ஒரு குற்றச்சாட்டை உங்களால் சொல்ல முடியுதில்ல? அதை தைரியமாக எடுத்து போராட முடியுதில்ல? யாரும் கட்டாயப்படுத்திட்டு வந்து பாட வைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த முடிவு எடுத்துட்டு பாடிட்டு காசையும் வாங்கிட்டு இன்னைக்கு வேணாங்கிறது தவறான விஷயம் தானே அது. அப்படி செஞ்சீங்கன்னா எல்லாரும் பண்ணுவான். நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் நான் தெரியாமல் பாட்டேன், நான் தெரியாமல் நடித்தேன். ஒருத்தன் சொல்லுவான், ஒரு பொண்ணு சொல்லும் அந்த ஹீரோயினாக படத்தில் நடிச்சிரும். படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி படம் பார்த்தா அதில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தெல்லாம் தெரியாமல் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்படிலாம் கிடையாதுமா. அப்படி பின்னாடி இருந்து மிரட்டுறாங்கன்னா வைரமுத்து எவ்வளோ பெரிய கவிஞராக இருக்காரு, அவர் மேலே நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? அப்போ உங்களை பின்னாடியிலேருந்து மிரட்டலையே யாரும்? அப்போ நீங்கள் தனியாக முடிவெடுத்து நீங்கள் பண்ணீங்களா? என்னது இது? இந்த பிரச்சனை சர்ச்சை சிக்கல் அப்படின்னோடனே நீங்கள் அடரா இதில் போய் நம்ம பாடி வச்சிட்டோமே, காசு வாங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேய் மொழி முழிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியிலேருந்தெல்லாம் யாரும் மிரட்டியெல்லாம் சின்மையெல்லாம் இயக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பெண்மணி கிடையாது சின்மை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்கார் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மோகன்ஜி அவர்களோட அடுத்த படம் திரௌபதி 2, இதுக்காக சின்மை அவர்களை வந்து பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. அது பாட்டு வெளியாகி நல்லாவும் போயிடுச்சு. கடைசியில் சின்மை அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதை வந்து நான் இந்த படம் தெரியாமல் நான் வந்து பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது கரெக்ட் தானா? சின்மை ஏன் அதை செஞ்சாங்க? அதுக்கு திரௌபதி டைரக்டரும் வந்து நிறைய இது பண்ணியிருந்தாங்க. பேரரசு இதழ் நடுவில் வந்து வேறு பேசியிருந்தார். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது எப்படின்னாமா, மோகன்ஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பழைய வண்ணாரப்பட்டேன்னு ஒரு படம் பண்ணார். அது வந்து நல்ல படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரௌபதின்னு ஒரு படம் பண்ணார். பெரிய சர்ச்சை. அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு. ஏகப்பட்ட அந்த நேரத்தில் பயங்கரமாக பேசினாங்க அந்த படத்தை பற்றி. பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு அந்த படம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவர் பராசுரன் அப்படி இப்படி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து திரௌபதி 2 அப்படிங்கிற படத்தை வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த திரௌபதி 2 பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். மோகன்ஜி அப்படின்னாலே ஏதாவது சர்ச்சையான படங்கள் தான் எடுப்பார், சர்ச்சைக்குரிய படங்கள் தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை மோகன்ஜி மேலே விழுந்துருச்சு. அவர் எப்படின்னா அவருடைய சமுதாயத்தை பற்றிய படம் எடுக்கிறது தப்பு கிடையாது, வேற ஒரு சமுதாயத்தை கொஞ்சம் தாழ்த்தி படம் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ திரௌபதி 2ல் வந்து ஒரு பாட்டு எம்கோனின்னு ஒரு பாட்டு, அதை வந்து சின்மை பாடிட்டாங்க. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது குறுகிய காலத்தில் 1-2 நாள்லேயே பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன படத்தினுடைய பாட்டு இந்தளவுக்கு வந்து உடனே ஓடுமா, இந்தளவு வியூவர்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. இப்போ சின்மையை வந்து அவங்க வந்து அந்த படத்தில் பாடினது தப்பு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். ஆனால் அந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ரமோஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க சின்மை வந்து. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து திரௌபதி 2 என்ன மாதிரியான படம் அப்படின்னு எல்லாருமே நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹைப் அந்த படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு விதத்தில் பார்த்தா சின்மை இந்த படத்துக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா மோகன்ஜி வந்து அவருடைய இசையமைப்பாளர் ஜிப்ரன், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டு, அதாவது எம்கோனிங்கிற பாட்டு, இந்த பாட்டை சின்மை வாய்ஸில் எடுத்தால் நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஜிப்ரன் வந்து சின்மைக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாட்டுக்கு பாடுறீங்களான்னு கேட்டிருக்காரு. சின்மையை வந்து அந்த பாட்டை போய் பாடி கொடுத்துருக்குறாங்க. பாடி கொடுத்துட்டு அந்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆனோன்னே அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் நீங்கள் போய் பாடியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு
கேள்வி வர்றதுக்கு ரசிகர்கள் வலைதளங்களில் அவங்கள தாக்குதல் சின்மை தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மோகன்ஜி இந்த சர்ச்சையான படங்கள் எடுப்பார் நம்ம பேசின மாதிரி. அப்படின்னும் போது அவரோட படத்தில் நீங்கள் பேசணுமா, பெண்ணியம் பேசுகிற, பெண்ணுக்கு குரல் கொடுக்குற, நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குற ஒரு வீர பெண்மணியாக இருக்கிறீங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கிறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுடைய கொள்கைகள் வேற மாதிரி காட்டுறாங்க அவங்க சின்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு படத்தில் பாடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்தோன்னே இப்போ வந்து நம்ம தெரியாமல் பாடிட்டோன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதனால் அவங்க வந்து நான் தெரியாமல் பாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா, முதல்ல வந்து சின்மை வந்து அந்த படத்தில் போய் பாடினாங்க இல்லையா, அப்போ ஜிப்ரன் வந்து மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இது என்ன படம், இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, இது யார் டைரக்ட் பண்ணுறா, பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான். இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்காமல்லாம் பாடியிருக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜிப்ரன் ஃபோன் பண்ணுறாரு, சின்மை ஒரு பாட்டுக்கு வந்து பாடணும், ஓகே சார் வரேன் சார் அப்படின்னோன்னா இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, லிரிக்ஸு எம்கோனே அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு ஓகே சார் பேமெண்ட் கொடுங்க சார் வாங்கிட்டு வந்துடுறாங்களா, வந்திருப்பாங்களா, நடந்திருக்குமா? அப்படி நிச்சயமா வந்து ஃபோன்லேயே கேட்டிருப்பாங்க. ஒருவேளை ஃபோனில் கேட்கலைன்னா நேராக பாடுறதுக்கு முன்னாடி சின்னதாக, அதான் நான் சொல்கிறது, அடிப்படையான ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காது. காரணம் என்னென்னா, சின்மை வந்து புதுசாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க கிடையாது. ஆல்ரெடி வந்து இப்போ ரெப்யூட்டடாக பாடிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் பாடிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான பாடகியாக இருக்கிறதுனால, இந்த சினிமா துறையை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பாடகியாக இருக்கிறதுனால இந்த கேள்விகள்லாம் எழாமல் இருந்திருக்காது. எல்லா மனுஷனுக்குமே எழும், சின்மைக்கும் எழுந்திருக்கும், கேட்டிருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அது ஜிப்ரன் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சின்மை வந்து பாடியிருக்காங்க, சம்பளம் வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த சம்பளத்தை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. அப்போ அந்த தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ எதுவுமே தெரியலேன்னு இன்னைக்கு சின்மை வந்து சொல்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு 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 படத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சு அதை எல்லாமே அதனுடைய ப்ரோசஸ் காசஸ்லாம் வந்து உணர்ந்து நீங்கள் பாடிட்டு சர்ச்சையாக மாறினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பின்வாங்கிறதுங்கிறது தப்பு. நீங்கள் அப்படி பின்வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, மோகன்ஜி அவர் தான் படைப்பாளி. சர்ச்சையாக படம் எடுக்கிறாரா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த படத்தினுடைய படைப்பாளி இயக்குனர் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க இந்த பாட்டு பாடினதுனால, ஸோ இந்த கதைக்களம் என்ன மாதிரியான களம், இது என்ன மாதிரியான பாட்டை நான் பாடியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். அப்படி மோகன்ஜியோட உங்களுக்கு தொடர்பு இல்லை, பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா ஜிப்ரன்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். சார் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணீங்க, என்ன சார் இது பிரச்சனையாக எல்லாருமே திட்டுறாங்க என்னைய, என்ன பாட்டு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஜிப்ரான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பார்ல, அதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்கணும். யார்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சிக்காமல் ஒரு ப்ராஜெக்ட் சினிமாவில், அது ஒரு படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு, அதை வந்து நீங்கள் விரும்பி சம்மதப்பட்டு பாடிட்டு இன்றைக்கி வந்து நான் பாடின தப்பு முடியாது மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயலாக இருக்குது. இது வந்து ஏற்புடைய செயல் கிடையாது. ஓகே சார், இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. அவர் வந்து நான் என்னோட படத்துக்கான ஒரு கெட்ட பெயராக இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி அவர்களும் பேசியிருக்காரு. இதுக்கிடையில இயக்குனர் பேரரசு அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ ஒன்றும் கெட்டு போல, நீங்கள் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் உள்ள வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் உள்ள வந்ததை, அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கின சம்பளத்தை கூட திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் வேற யாராச்சும் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லி கூட நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு படைப்பாளி சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாரு, வரணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது, சினிமா துறையில் பிரச்சனை வரும்போது எல்லாரும் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கா பிரச்சனை, நம்மளுக்கா நெஞ்சில் குத்துனாங்க அப்படின்னு வந்து ஒதுங்கி போகக்கூடாது. அந்த ஒரு பிரச்சனை ஒரு படைப்பாளிக்கு வந்துச்சுன்னா, அந்த படைப்பாளிக்கு வந்த பிரச்சனை சரியான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து இன்னொரு படைப்பாளி துணைக்கு வரணும், கூட சப்போர்ட் பண்ணணும். அப்படி தான் பேரரசு அவரும் ஒரு இயக்குனராக வந்து மோகன்ஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரியான விஷயம். அதாவது வந்து பேரரசு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சரி. நீங்கள் பாட்டுக்கு வாங்கின பாட்டை திருப்பி கொடுத்துருங்க, வேற யாரையாவது வச்சு ஒளிப்பதிவு பண்ணிக்க சொல்லிட்டு இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதில் உடன்பாடு. அதே நேரத்தில் ஒரு படி நான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கு ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டை அத்தனை நாள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பாட்டை நீங்கள் பாடும்போது ஒரு ஸ்டுடியோவுக்கு வாடகை கட்டியிருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது ஒரு இன்ஜினியர் இருந்திருப்பார். அந்த பாட்டை பாடும்போது ஒரு எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கும். காரில் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அங்கே தேட்டரில் உள்ளவங்க சாப்பிட்ருப்பாங்க, எல்லாமே இருக்குல்ல. ஆக மொத்தம் ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று செலவாயிருக்கும். அந்த மொத்த அமௌண்ட்டையும் சின்மயிட்ட கிளைம் பண்ணி வாங்கணும். பாட்டு பாடின காசை மட்டும் கேட்கக்கூடாது, மொத்தமாக கொடுமா. ஆமாம், நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் தெரியாத பொண்ணா, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? வைரமுத்து அப்படின்னு அவ்வளோ பெரிய கவிஞர் மேலே ஒரு குற்றச்சாட்டை உங்களால் சொல்ல முடியுதில்ல, அதை தைரியமாக இழுத்து போராட முடியுதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த திராணி உள்ள சக்தி உள்ள பெண்மணியாக தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சு தானே பாடியிருக்கீங்க. ஒரு தொழிலில் வந்து நீங்கள் இருக்கிற சினிமா தொழில் தான். உங்களை ஒன்று ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் யாரும் பாட வைக்கல. இல்லை சின்மயி வந்து ஒரு 5 வயசு 10 வயசு பொண்ணு கிடையாது. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க, நான் போய் பாடிட்டேன், எனக்கு அது எந்த மாதிரி பாட்டுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒதுங்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது சின்மயி. அதாவது வந்து மொத்தமாக ஒரு பாட்டு காய்ச்சல அந்த காசை கொடுங்க. ஒரு பாட்டை மறுபடியும் அவங்க எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிறாங்க, எடுக்கல, நீங்கள் நஷ்டம் ஈடு கொடுங்க. அந்த பாட்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, ப்ரொமோ பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ இந்த சின்மயி வாய்ஸில் வந்திருக்குல்ல, ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்கல்ல. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அதுக்கான இழப்பீட்டை கொடுங்க. அப்போ வந்து நம்ம ஒத்துக்கலாம். ஒரு பாடல் உருவானதுக்கான மொத்த தொகையும் நீங்கள் கொடுங்க, நம்ம அதை ஏற்றுக்கலாம். பாட்டு பாடின காசை மட்டும் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு தயாரிப்பாளர் அப்படி வந்து செஞ்சாங்கன்னா, அதை மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, இப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் தெரியாமல் பட்டேன் அப்படின்னா அது தப்பு. தெரிஞ்சு பாடு, நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இது தெரியாமல் நீ பாடுறேன்னா அப்புறம் நீ வந்து தொழில் இருக்கீங்க. நீங்கள் அதாவது நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானம்மா. நீங்கள் ஒரு பாட்டு பாட போகிறீங்க, அந்த பாட்டு என்ன பாட்டுன்றது கேட்டு பாடுங்க. என்ன படம் யாருன்னு பாட்டு கேட்டு பாடுங்க. கேட்காம பாட்டிங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது முதல்ல. இப்போ தெரியாமல் பண்ணிட்டேங்கிறது வந்து தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது சர்ச்சையானோன்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கூடிய வாதமாக இருக்கா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சின்மயெல்லாம் அப்படின்னா நான் வீர பெண்மணி அது எல்லாம் ஓகேம்மா. இந்த இஷ்யூவில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு. அந்த மோகன்ஜி வந்து படம் எடுக்கிற சர்ச்சையான படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனராக இருக்கார், என்ன வேணா இருக்காருமா. உங்களை கூப்பிட்றாங்க, உங்களை வந்து பாட சொல்கிறாங்க, அது வேணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களை யாரும் கட்டாயப்படுத்திட்டு வந்து பாட வைக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த முடிவு எடுத்துகிட்டு பாடிட்டு காசையும் வாங்கிட்டு இன்றைக்கி வேணாங்கிறது தவறான விஷயம் தானே. அது அப்படி செஞ்சிங்கன்னா எல்லாரும் பண்ணுவான். நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான், நான் தெரியாமல் பாட்டேன், நான் தெரியாமல் நடித்தேன். ஒருத்தர் சொல்லுவான், ஒரு பொண்ணு சொல்லும், அந்த ஹீரோயினாக படத்தில் நடிச்சிரும். படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி படம் பார்த்தா அதில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தில் நான் தெரியாமல் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். உடனே நீ படம் ஃபுல்லாக அந்த ஹீரோயினை தூக்கி போட்டு வேற ஒரு ஹீரோயினை போட்டு படம் எடுப்பீங்களா? அப்போ அந்த ஹீரோயின் சொல்லுவோம், நான் நடித்ததுக்கான வாங்கின சம்பளத்தை மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாயிருமா? அப்போ முழு படத்தையும் எடுக்கணும்ல, அப்போ அதுக்கான முழு நஷ்டஈடையும் கொடுக்கணும்ல. அதே தான் சின்மயி இஷ்யூலையும் நடந்திருக்கு. ஓகே ஓகே சார். இது இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, சின்மயி அவர்களை யாரோ பின்னாடி இருந்து சொல்லி இதெல்லாம் போட வச்சாங்க, இப்படி பேச வச்சாங்க அப்படின்றது ஒன்றும் இருக்குது. அது உண்மையா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் போய் பாடிட்டீங்க இந்த மாதிரி படத்தில், இல்லை நீங்கள் இதை பண்ணிருக்கூடாதுன்னு மிரட்டலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்கள செய்ய சொல்லி பண்ண வச்சதா இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பின்னாடி இப்போ பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் நான் பார்க்குறேன், பின்னாடி யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாரும் பின்னாடி இருந்து மிரட்டுறாங்களான்னு தெரியல சின்மய்க்கு. யாராவது மிரட்டுறாங்க சின்மயை வந்து அப்படியே ஒன்று பேச அப்படிலாம் கிடையாதுமா. அப்படி பின்னாடி இருந்து மிரட்டுறாங்கன்னா வைரமுத்து எவ்வளோ பெரிய கவிஞராக இருக்காரு, அவர் மேலே நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? அப்போ உங்களை பின்னாடியிலேருந்து மிரட்டலையா யாரும்? அப்போ நீங்கள் தனியாக முடிவு எடுத்து நீங்கள் பண்ணீங்களா? என்னது இது? அதாவது வந்து பின்னாடி இருந்து மிரட்டுற கதையெல்லாம் கிடையாதுமா. அதெல்லாம் வந்து சின்மய்க்கெலாம் பிறந்தது. சின்மயெல்லாம் எல்லாத்தையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வீரமான பெண்மணி தான், தைரியமாக பண்ணட்டும். நான் வந்து அதாவது சின்மயி மொத்தமாகவே தப்பு சொல்ல. இந்த இஷ்யூவில் வந்து பின்னாடி இருந்து மிரட்டுறாங்கன்னா யார் பின்னாடி இருந்து மிரட்டுறாங்க? அப்போ தைரியமாக சொல்லுங்கள், பின்னாடி இருந்து மிரட்டுறாங்கன்றது யார் சொல்லுங்க? அவங்க எதுவும் சொல்லல. அவர்கள் தான் சொல்றாரு, ஒருவேளை அவங்களை பின்னாடி இருந்து சொல்லி செய்ய வைக்கிறாங்க இதை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது வலைதளங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னொன்னே, இப்போ வலைதளங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை பிடிச்சிட்டாங்கன்னா டோட்டலாக அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த இஷ்யூவை விடவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. இப்போ கேபி பாலா பற்றி ஒரு சர்ச்சை வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு மாதம் வந்து பாலா பற்றி தான் பேசினாங்க. எல்லா கண்டென்ட்டும் பாலாவோட கண்டென்ட்
கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் பழைய நடிகர் நவரச நடிகர் நாயகன் கார்த்திகை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே ஒரு 3 வாரத்துக்கு கார்த்திக் பற்றி பேசினாங்க. அப்படி வந்து இப்போ சின்மயி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒதுங்கினது, மோகன்ஜி படத்தில் பாடினது ஒரு பிரச்சனையாயிருச்சு, சர்ச்சையாயிருச்சு. அதனால் வந்து அந்த வலைதளங்களில் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க சின்மயி அப்படின்னும் போது 2 குரூப் இருக்காங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஒரு பக்கம் மோகன்ஜிக்கு எதிர்ப்பான குரூப்பும் இருக்காங்க, சப்போர்ட்டான குரூப்பும் இருக்காங்க, சின்மயிக்கு எதிர்ப்பான குரூப்பும் இருக்காங்க, சின்மயிக்கு சப்போர்ட்டான குரூப்பும் இருக்காங்க. அதனால் வந்து அந்த பிரச்சனை, சர்ச்சை, சிக்கல் அப்படின்னோடனே நீங்கள் அடரா இதில் போய் நம்ம பாடி வச்சிட்டோமே, காசு வாங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேய் முழிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியிலேருந்தெல்லாம் யாரும் மிரட்டியெல்லாம் சின்மையெல்லாம் இயக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பெண்மணி கிடையாது சின்மயி. ஒரு தைரியமான பெண்ணாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க சொசைட்டியில். வைரமுத்து எவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல தானே செஞ்சீங்க, தைரியமாக சொன்னீங்கல்ல, அதிலே விமர்சனங்கள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, வைரமுத்து மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அது நடந்த காலத்துக்கு அப்புறம் வந்து வைரமுத்து உங்களோட திருமணத்துக்கு அழைச்சிருக்கீங்க, அவருடைய காலில் விழுந்து மணமக்களாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது ஏன் பண்ணீங்க? கான்ட்ரடிக்ஷனாக இருக்கா இல்லையா? 2க்கும் முரண் இருக்கா இல்லையா? அப்போ முரணான இந்த விஷயத்த ஏன் பண்ணீங்க, எதனால் பண்ணீங்கன்னு கேள்வி வருதில்ல. அதுக்கு சின்மை இது வரைக்கும் பதிலே சொல்லலையே. ஸோ வந்து எப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் 2 பக்கமும் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்க தப்பு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒருத்தர் சொல்கிறது மட்டுமே நீ கேட்க முடியாது. இன்னொருத்தருக்கு அவருக்கான நியாயங்கள் இருக்கும், அது நியாயமானதாக கூட இருக்கும். ஸோ அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ப்ரொடியூசராக ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னா, சர்ச்சையான படங்களை மோகன்ஜி எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதில் சந்தேகமே கிடையாது. அவரோட திரௌபதி படம் சர்ச்சைக்குள்ளாச்சு. அதே மாதிரி இந்த திரௌபதி 2 அதே தலைப்பில் வர்றதுனால இதுவும் ஏதாவது சர்ச்சைக்குள்ளாகுமோ, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது மோகன்ஜி கிட்ட இருந்து. ஸோ அப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு பாட்டை சின்மை பாடியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு பாடினீங்கன்ற கேள்விகள் அவங்க மேலே வரும்போது, இந்த கேள்வி கணைகள் வரும்போது அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரி கிடையாது. மோகன்ஜி வந்து எடுக்கிற படத்தில் எல்லாரும் பணியாற்றுறாங்கல்ல. இப்போ அதில் ஒரு ஹீரோ இருக்கார்ல, அதில் ஒரு ஹீரோயின் இருக்காங்கல்ல, மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பிரபலமானவர் தானே. அதில் ஒரு ஒளிப்பதிவாளர்லேருந்து, அதுலேருந்து ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர்லேருந்து, ஃபைட் கோரியோகிராஃபர்லேருந்து ஒரு யூனிட்டே அவருக்கு ஒத்துழைச்சி தானே படம் வந்து இயக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடின நீங்கள் மட்டும் அதில் என்ன வந்து ஸ்பெஷலாகிருவீங்க? அதில் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சரி ஏதோ ஒன்று சொன்னால் கூட நான் பாடிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக வேண்டியதானே, எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் தான் எதுக்கு பயப்பட மாட்டீங்களே. ஆமாம், வேலையாக பார்த்தேன், நான் ஒரு படம் கூப்பிட்டாங்க பாடினேன், தொழிலாக பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு நான் வந்து ஒரு அப்பாவி பெண், நான் பாடிட்டேன், என்னை வந்து ஏமாற்றி பாட வச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லவே இல்லையே. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இந்த சர்ச்சை குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து விளக்கமும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு.